பேருமே கடற்கரைக்கு ஓரமா சண்டைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வேந்த இந்த நாட்டு பத்தி அவ்வளவுக்கா தெரியலன்னு மக்கள் கிட்ட எல்லாம் போய் சந்திச்சு பேசிட்டு இருக்கான். எனக்கு ராணியை பார்த்ததே இல்ல, ரொம்ப நாளா இந்த நாட்டில தான் இருக்கேன், நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா, எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்கிறான். மக்களும் ராணி என்னைக்காவது ஊர்வலம் வருவாங்க மக்களை சந்திப்பதற்கு, ஆனா அந்த ரதத்தோட கதவு எப்பவே மூடிதான் இருக்கும். அப்படியே ராணி ஜன்னல் வழியா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சாலும் அவங்களோட மூஞ்சி நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க முகமெல்லாம் மூடி ஒரு துணி போட்டு நகைகள் மட்டுமே அணிந்து இருக்கிற மாதிரி அணிந்திருப்பாங்க. கண்ணு கூடவே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். ஒரு நாள் அவங்களோட முகத்தை வேதாளம் பார்த்ததுக்கே அவனை கொன்னுட்டாங்க. இதுல இருந்து மக்கள்ல ராணி சந்திக்கிறதே இல்லை, மக்கள் பக்கத்துல கூட வரமாட்டாங்க அப்படின்னு மக்கள் ரொம்பவே வேதனை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வேந்தனுக்கு ராணி இப்படி மாறிட்டாங்களா, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வேந்தன் இவங்களை பாக்குறதுக்கு அப்பா வந்தாங்க அப்படின்னு கோபத்துல கோட்டையை நோக்கி குதிரையில போயிட்டு இருக்கான். ஒரு காட்டு வழியா செல்லும் போது தரையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அதுக்கு மேல கட்டைகள்லாம் போட்டு ஒரு மிருகத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ராப் இருக்கு. வேந்தன் பார்த்து சுதாரிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குழிக்குள்ள விழுந்துட்டான். அதே சமயத்துல அங்கிட்டு கரையோரத்துல ஜனரங்கனுக்கும் மருதிரனுக்கும் வால் சண்டை ஆரம்பிக்குது. ரொம்ப பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல மருதிரன் ஜெயிக்கிற நிலவரம் வரும்போது ஜனரங்க என்ன பண்றான்னா அந்த வாளை கீழே தூக்கி போட்டு ஒரு பெரிய கடத்தை எடுத்து தூக்கி அது பல முள்ளால சுத்தி இருக்கும். அதை கொண்டு மருதிரனை தாக்குறான், மருதினோட காலிலேயே தாக்குறான். அதனால மருதினோட காலை சேம அடிபட்டு கீழே முட்டி போட்டு இருக்கான். அப்போ ஒரு ஜனரங்கம் என்ன பண்றான்னா ஒரு பெரிய கத்தி எடுத்து மருதினோட கழுத்துல வச்சு உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு மருதிரன் என்னோட கடைசி ஆசை மண்டிலினி கையால குத்துப்பட்டு சாகணும் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு இருந்த ஜனரங்க அவனுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும்னா மருதினோட கடைசி ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒத்துக்கிறான். இதே சமயத்துல வேந்தன் விழுந்து கிடந்த குழிக்குள்ள இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தான் அதுக்குள்ள சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு சிங்கம் போன்ற அமைப்புல ரெக்க வச்சுக்கிட்டு இருக்கிற உயிரினம் இருக்குது. ஆனா அது பேசுது. அதை பார்த்து கொண்டே இருக்கிற வேந்தன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து எழுந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த யாழி சிரிச்சுக்கிட்டே இதே மாதிரி தான் நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுது. என்னடா இது பேசுதுன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன் உன்னை இந்த கட்டி போட்டிருக்காங்க குழிக்குள்ள அப்படின்னு கேட்கிறான். நான் மந்தாகினியோட போர் வாங்கணும், அவங்களோட செல்ல பிராணி நான் தான், நான் பேசுறத பார்த்துட்டு ஏதாவது வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு ஜனரங்க என்ன அடைச்சு போட்டுட்டான். வேந்த உடனே என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். ஜனரங்க ராணியை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். அவங்கள கோட்டையின் மேற்பகுதியில் இருக்கிற ரூம்ல அடைச்சு போட்டு இருக்கான். யாருக்குமே தெரியாது. இங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்னையும் இங்க அடைச்சு போட்டு இருக்கான். இதை கேட்டதும் வேந்தனுக்கு ரொம்ப கோபம் இருந்து ராணி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அந்த சங்கிலி இருக்கு, விடுவச்சு அந்த யாழை விடுவிக்கிறான். யாரை பறக்க ஆரம்பிக்குது. அது மேல ஏறி இவன் பறக்கிறான். மந்தாகினி இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போகுது. அங்க இருந்த வேதனங்கள் எல்லாம் அடிச்சு போட்டு வேந்தன் மந்தாகினியை விடுவிக்கிறான். அவங்க பார்க்க ராணி மாதிரியே இல்ல, பல வருஷமா அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே கோபப்பட்ட வேந்தன் என்னாச்சுன்னு கேட்கிறான். இவன் ஜனரங்க இவன் ரொம்பவே நல்ல வீரனா தான் இருந்தான், மக்களுக்கு ரொம்ப பணியாற்றுனா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்க அம்மா இவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா தவறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவனை ராஜா பதவியில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை பத்தி முழு சுயரூபம் தெரிய வந்தது. இவன் என்னை கல்யாணம் செஞ்சதுக்காகவே நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்கான். எனக்கு மாப்பிள்ளை எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கான். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்கான். இவன் இறக்கமே இல்லாம இவனோட ஒரே குறிக்கோள் மொத்த உலகத்தையும் கைப்பற்றுதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இவனை பத்தி ஒற்றனிடம் சேகரித்து வர சொன்ன இவனோட பதிவுகளை. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்துச்சு. இவனோட ஜனவரங்கன் இவனோட தம்பியும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்னன்னா இந்த உலகத்தையும் ஆள வேண்டும் என்பதுதான் ஆசையே. இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இந்த ஆட்சியை பிடிச்சிடுறேன், நீ இங்க போய் வேதாளபுரத்தை கைப்பற்றி இரு அப்படின்னு ஜனரங்கம் ஜனவரங்கம் கிட்ட சொன்னா. இதெல்லாம் தெரிய வந்ததுதான் நான் இங்க அடைச்சிட்டான், என்ன இங்க அடைச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொல்றான். என்ன இங்க அடைச்சதுக்கு அப்புறம் என்னோட பொண்ணுகிட்டையும் நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சொல்லி அவளை என்னை பார்க்க விடாமலே பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா மந்தாகினி. இதே சமயத்துல அங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. மருதிரனோட கையில விலங்கோட மக்கள் முன்னாடி நிப்பாச்சான். அப்பதான் ஜனரங்க நம்ம பக்கத்துல கொஞ்ச நேரத்துல அவனோட தம்பி இருக்கிற இடத்துக்கு என்ன முன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜனரங்கன் வேகமா ஜம்ப் பண்றான். அவன கிட்ட வேதாள சக்தி இருக்கு, அதனால நேர கோட்டையோட மேல உச்சிக்கு ஜம்ப் பண்ணி ராணி இருக்கிற அறைக்குள்ள போறான். அங்க பார்த்தா அந்த யாழி இருக்கு. இதை பார்த்த ஜனரங்க வேகமா ஓடி எதுவுமே கேட்காம டக்குன்னு யாரோட கழுத்தை மிதிச்சு தலையை உடச்சு விட்டுறான். இதை பார்த்துட்டு இருந்த மந்தாகினி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அழுகுறான். இப்ப நீ மரியாதையே கீழே மருதிரனை கத்திய வச்சு கொள்ளு அப்படின்னு சொல்றான். இதாவது மக்கள் முன்னாடி தப்பு நடந்தா நம்ம மகள், அதாவது உன்னோட மகள் நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மந்தாகினி நீ இரக்கமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு ராணி மாதிரி கிளம்பி மக்களுக்கு நடுவில் வர்றான். அவன் மக பின்னாடி இருக்கா. வேதாளம் கொல்றதுக்கு தயாரா நிக்குது. அதை பார்த்துட்டு இருந்த மருதிர பக்கத்துல நிக்கிறான். அப்பதான் தலையை நிமிர்ந்து பார்த்து சிரிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த மந்தாகினி எனக்கு இந்த சண்டையில சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏன் முன்னாடி ரெண்டு பேருமே
பேருமே சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு இருந்த ஜனரங்க ரொம்ப கோபம் அடைஞ்சு அவளோட மகளை கொள்ள திரும்புறான். அந்த இடத்துல வேதாளம் இல்ல, மகளையும் காணும். கூட்டத்துக்குள்ள வேந்தன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த மக்கள் வந்து குழப்பத்துல இருக்காங்க. வேற வழி இல்லாம மக்கள் ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலை ஆயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சமம் வந்து மறுபடியும் வந்து சண்டை கூப்பிடுறான். ஏன்னா ஆல்ரெடி வந்து மருதிரன் உயிரில் வந்து பாதி போயிருச்சு. ஸோ ஈஸியா சண்டையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஜனரங்க. திட்டம் தீட்டுறான். இப்போ மறுபடியும் 2 பேருக்கும் சண்டை வருது. ஸோ 2 பேருமே வந்து போட்டிக்கு ரெடி ஆகிறாங்க. இந்த முறை வந்து சண்டை ரொம்பவே கொடூரமா இருக்கு. 2 பேருமே கத்தி முனையில சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல கத்தி வந்து 2 பேருமே உடஞ்சி இவங்களோட உடையில வந்து குத்திருது. ரொம்பவே கொடூரமா சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல ஜனரங்கவனோட வாகனத்தை வந்து நோக்கி மருதீரனை வந்து எத்தி விடுறான். அந்த உயரத்துல இருந்து ரொம்பவே கீழே விடுறான். மருதீரன் அங்கிருந்து கீழே விழுந்து கண்டிப்பா உயிர் போயிடும். அப்பதான் மருதீரன் வந்து கண்ணு வந்து நீல நிறத்துல இருந்து சிவப்பா மாறுது. நான் அவனோட முதுகுல வந்து வெள்ளை கலர்ல வவ்வால் ரெக்க மாதிரி ஒண்ணு முளைக்குது. அப்பதான் புரிய வருது ஜனரங்கனுக்கு வேதாளத்தோட உச்சக்கட்ட நிலையை வந்து மருதீரன் வந்து அடைய போறான் அப்படின்னு. உலகத்திலேயே 4 பேர் தான் இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து மருதீரன், இன்னும் 3 பேருமே இதிகாசத்துல உள்ளவங்க. வேதாளத்தோட அல்டிமேட்டா மாறின நம்ம மருதீரன் மேல இருந்து அப்படியே கீழே வந்து ஜனரங்க மேல மோதுறான். ஸோ அந்த இடமே சுத்தி புழுதியா மாறுது. புழுதி எல்லாமே கொஞ்சம் விலகும் போது தான் தெரியுது ஜனரங்கம் மண்ணில் படுத்து கிடக்கிறான். இதுக்கப்புறம் ராணி வெளியவே வர மக்களுக்கு தெரிய வருது உண்மை நிலை என்னவென்று அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் நான் என் இளவரசனை நாட்டில் அடைச்சு வச்சுட்டு வரல, அவனும் உன் மக்களுக்கு மக்களாகவே இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராணிக்கு தெரிவிச்சான். இவனை தோக்குற மாதிரி தோத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இந்த சைடு என்னோட மக்கள் வந்து வேந்தன் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ராணி கிட்ட போய் சேர்ந்து எல்லாத்தையும் மருதீரன் காரியத்தோட தான் பண்றான் அப்படிங்கிறது தெரிவிக்க சொன்னா. இந்த சகுனி விளையாட்டு வேந்தனுக்கும் எனக்கும் தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. என்கிட்ட ஒரு ஓலை வந்து சேர்ந்தது ஒரு வேதாளம் மூலமா. ரத்த வெள்ளத்தோட அதில் பச்சை கலர்ல முத்திரை குத்துருந்துச்சு. கண்டிப்பா மந்தாகினி மூலம் தான் வந்திருக்கும். அதுவும் பிரச்சனை என்னதான் அந்த பச்சை கலர் முத்திரையோட அனுப்ப சொல்லியிருக்கேன் அந்த ஓலையில அப்படின்னு சொல்லியிருக்கான். சில சந்தேகங்களும் இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த பச்சை உள்ள வரும்போது தான் முடிவு பண்ணிட்டா நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு. போர் மட்டுமே முடிவாகாது. போர் இல்லாம நம்ம நாட்டு மக்களை வந்து நம்ம பாதுகாத்து பாதிப்பு இல்லாம முடிக்கணும் அப்படின்னு நம்புறான். இதனால தான் இந்த சகுனி ஆட்டமே நான் தொடங்கினேன். இதை கேட்டுட்டு இருந்தா ஜனரகம் வந்து மெதுவா அவன் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த மந்தாகினியோட பொண்ணு அப்பா தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காங்க இதை புரிஞ்சு அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறம் மருதீரனோட பையன் வேந்தனுக்கும் மந்தாகினியோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. நாட்டோட ராஜாவா மாறுறான் வேந்தன். இந்த ஆமை சொன்ன மாதிரியே இவங்க அந்த 3 வீடுகளையும் சால்வ் பண்ணாங்க. முதல்ல 1000 கத்தி இல்லாம 2 கத்தியில சண்டை போட சொன்னாங்க. கரெக்டா பண்ணாங்க. அடுத்து பரபது பாரி யாரு சொன்ன அதே மாதிரி தான் அந்த யாழி அதோட உயிரை பாரிவளல் மாதிரி அதோட உயிரை வந்து வழங்குச்சு. அதோட அந்த நாட்டுக்கு செல்லும் முன்னாடியே அந்த சகுனி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க மருதீரனும் வேந்தனும். இத்தோட இந்த கதை வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புலி படத்தோட பார்ட் 2 கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தோட கதையோட பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.